சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட 3 பேருக்கு குற்றப்பத்திரிகை கையளிப்பு. இழுத்து மூடப்பட்ட மொரட்டுவை பல்கலைக்கழகம் நடந்தது என்ன? ஒத்திவைக்கப்பட்ட நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான விசாரணை. இளம் பெண்ணுக்கு நடந்த சோகம். நீர்கொழும்பு சிறை மோதல். கெஹல்பத்ர பத்மேவின் நெருங்கிய நண்பர் கட்டுவெல்லேகம சுரேஷ் பூசா சிறைச்சாலைக்கு மாற்றம். எரிபொருள் மீதான கட்டுப்பாடுகள் இன்று அதிரடியாக நீக்கப்பட்டது. மட்டக்களப்பு சிறைச்சாலையிலும் சற்று முன் திடீர் பதட்டம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஊழல் குற்றச்சாட்டுகள் பல சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கின் ஏனைய பிரதிவாதிகளாக சேபாலிகா சமன்குமாரி மற்றும் கீர்த்தி பண்டார கொட்டகமா ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த குற்றப்பத்திரிகைகள் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரத்ன முன்னிலையில் கையளிக்கப்பட்டதோடு அதைத் தொடர்ந்து தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணைகளில் பிரதிவாதிகளை விடுதலை செய்ய நீதிபதி அவர்களுக்கான வெளிநாட்டு பயண தடையையும் விதித்துள்ளார். அதன் பின்னர் பிரதிவாதிகளின் கைரேகைகளை எடுத்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டதோடு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இந்த வழக்கினை விசாரணைக்கு முந்தைய கலந்தாய்விற்காக அழைக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து தெரிய வருகையில் இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல்ல கிரியப்பன் பிரதேசத்தில் காணியொன்றில் அமைக்கப்பட்டிருந்த கட்டடங்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் 2022 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி நடந்த போராட்டத்தின் போது சேதமடைந்தது. இந்த சொத்துக்களுக்கான நட்டஈடு கோருவதை அதிகாரிகள் நிராகரித்திருந்த போதிலும் அதற்கு மாறாக நட்டஈடு வழங்கும் அலுவலகத்தில் கடமையாற்றிய அரசு அதிகாரிகளுக்கு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்து 88,50,000 ரூபாய் நட்டஈட்டை பெற்றுக் கொண்டதனூடாக ஊழல் எனும் குற்றத்தை புரிந்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை குறித்தே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. பாணந்துறை வடக்கு போலீஸ் பிரிவில் கல்கனுவ வீதியில் உள்ள வாடகை வீட்டில் ஒரு இளம் பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த பெண் பாணந்துறை வடக்கில் உள்ள கல்கனுவ சாலையில் வாடகை வீட்டில் வாழ்ந்து வந்த மன்னமரக்கல்ல நதுனி சகஸ்ரீ கூரே என்ற 26 வயதுடைய திருமணமாகாத இளம் பெண் என்றும் இவர் ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. இறந்த இந்த இளம் பெண் அந்த வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்ததோடு இந்த வீட்டிலிருந்து கல்வி சார்ந்த நடவடிக்கைகளையும் கூடுதலாக ஒரு வழக்கறிஞராக சட்டப்பணிகளையும் செய்து வந்துள்ளதோடு இவரது உயிரிழப்பு பெரும் பரபரப்பை அந்த பகுதியில் உண்டாக்கியுள்ளது. இது தற்கொலையா அல்லது வேறு ஏதேனும் சம்பவமா என்பது குறித்து பாணந்துறை வடக்கு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வரும் 21ஆம் தேதி வரை மொரட்டுவை பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. டெங்கு தொற்று பல்கலைக்கழகத்திற்குள் அதிகமாக பரவி வருவதன் காரணமாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுவரை பல்கலைக்கழகத்திற்குள் 50க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரபரப்பை ஏற்படுத்திய நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலுக்கு காரணமானவர் என்று கூறப்படும் கட்டுவெல்லேகம சுரேஷ் என்ற கைதி பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பாதாள உலகக்குழு உறுப்பினரான கெஹல்பத்ர பத்மேவின் நெருங்கிய நண்பர் என்று கூறப்படும் கட்டுவெல்லேகம சுரேஷ் கூறிய ஆயுதங்களால் தாக்குதல் நடத்துதல், கொள்ளை சம்பவங்கள், போதைப்பொருள் வைத்திருத்தல் மற்றும் விற்பனை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ள ஒரு குற்றவாளி என்பதும் குறிப்பிட வேண்டியது. 2016ஆம் ஆண்டு நாரமல்ல பகுதியில் இருக்கும் பிகாரை ஒன்றில் பிக்கு ஒருவரை அவரது உதவியாளரையும் தாக்கிவிட்டு கட்டி வைத்து அங்கிருந்த தூபிக்கும் சேதம் விளைவித்த சம்பவம் குறித்து இவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் உள்ளது. இவருக்கு எதிரான வழக்கு நீர்கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு வரும் நிலையில் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெறும் மற்றொரு வழக்குக்காக இவர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் குறுகிய கால தண்டனை கைதிகள் மற்றும் விளக்கமறியல் கைதிகள் என 2400க்கும் அதிகமானோர் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் பல்வேறு குற்றக்குழுக்களோடு தொடர்புடைய 26 பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் அங்கு இருந்ததும் குறிப்பிட வேண்டியது. நேற்று முன்தினமும் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த மோதல்களில் 7 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 27 பேர் உயிரிழந்துள்ளதோடு 100க்கும் அதிகமானோர் காயமடைந்து இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பலத்த காயமடைந்த 20 பேர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தற்போது ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் சிறைச்சாலை வளாகத்திலும் அதனை சூழ்ந்த பகுதிகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்தி நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதும் குறிப்பிட வேண்டியது.
அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க உள்ள நாமல் ராஜபக்சவுக்கு கிறிஸ் ஒப்பந்தம் தொடர்பாக இருக்கும் வழக்கு தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் இந்த வழக்கை நவம்பர் 16ஆம் தேதி விசாரணைக்கு அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதியின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதோடு இன்றைய வழக்கு விசாரணையில் இந்த வழக்கில் தொடர்புடைய 2 இந்திய தேசிய சாட்சிகளுக்கு அழைப்பாணை விடுக்கும் விசேட சட்ட நடைமுறையின் கீழ் நீதிமன்ற அழைப்பாணைகளை அனுப்புமாறும் மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். அதையடுத்து வழக்கின் மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் நவம்பர் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாகவும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. எரிபொருள் நெருக்கடியை அடுத்து நாட்டில் பொது செலவுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வேறு பொது அதிகாரிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த எரிபொருள் பயன்பாட்டு கட்டுப்பாடுகளை அரசாங்கம் இப்பொழுது நீக்கியுள்ளது. இது குறித்த சுற்றறிக்கையை நிதியமைச்சின் செயலாளர், அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், ஆணையங்கள், அரசு திணைக்களங்கள், மாவட்ட செயலகங்கள், அரச கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சட்ட ரீதியான சபைகளின் தலைவர்களுக்கு அனுப்பியுள்ளனர். மத்திய கிழக்கில் உண்டாகிய மோதலை அடுத்து எரிபொருள் விலை உயர்வு மற்றும் செலவினங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக ஏப்ரல் 2ஆம் தேதி வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொது அதிகாரிகளுக்கான எரிபொருள் படிகள் மார்ச் 1ஆம் தேதி நிலவிய எரிபொருள் விலையை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. புதிய சுற்றறிக்கையின் ஊடாக குறித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிற பொது அதிகாரிகளுக்கான எரிபொருள் படிகள் சந்தையில் நடைமுறையில் உள்ள எரிபொருள் விலையின் அடிப்படையில் கொடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் அவரது உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றுள்ளார் என்றும் அந்த நிலையில் அவர் இப்பொழுது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து மட்டக்களப்பு சிறைச்சாலையிலும் பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. இயக்குவதற்கு போதுமான ரயில் பெட்டிகள் இல்லாத காரணத்தால் கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை இடையிலான இடைநகர விரைவு ரயில் சேவை இனி வாரத்தில் 4 நாட்கள் மட்டுமே இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய நடைமுறை 2027 ஜூலை 10ஆம் தேதி முதல் அமுலுக்கு வரவுள்ளதோடு இவ்வளவு நாளும் தினமும் காலை 5:15 மணிக்கு கல்கிசையில் இருந்து ஆரம்பமாகி காலை 5:45 மணிக்கு கொழும்பு கோட்டை வழியாக காங்கேசன்துறைக்கு பயணித்த ரயில் அங்கிருந்து பிற்பகல் 1:50 மணிக்கு மீண்டும் கல்கிசை நோக்கி இயக்கப்பட்டு வந்தது. புதிய அட்டவணையின் அடிப்படையில் இந்த இடைநகர விரைவு ரயில் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை ஆகிய 4 நாட்களில் மட்டுமே சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. அத்தோடு வடக்குக்கான முக்கிய ரயிலான யாழ்தேவி விரைவு ரயிலும் தற்போது தினசரி இயக்கப்படுவதில்லை என்றும் வாரத்தில் ஒரு நாள் தவிர்ந்த ஏனைய நாட்களில் மட்டுமே இயக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்களால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் காலை நேரத்தில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் அல்லது காங்கேசன்துறைக்கு செல்ல எந்த ஒரு காலை ரயில் சேவையும் இருக்காது என ரயில்வே நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த நாட்களில் இரவு 8 மணிக்கு காங்கேசன்துறை நோக்கி புறப்படும் இரவு அஞ்சல் ரயில் மட்டுமே பயணிகளுக்கான ஒரே மாற்று சேவையாக இருக்கும் என்றும் ரயில் பெட்டிகளின் கடுமையான பற்றாக்குறையால் வடக்கு ரயில் பாதையை பயன்படுத்தும் ஆயிரக்கணக்கான பயணிகள் ஏற்கனவே பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வந்த நிலையில் இந்த பிரச்சினைக்கு இதுவரை ரயில்வே திணைக்களமோ அல்லது போக்குவரத்து அமைச்சோ எந்தவித பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த மிகப்பெரிய மோதல் சம்பவத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சிறைச்சாலை அதிகாரிகளை நீதியமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று இந்த அதிகாரிகளின் நலன் குறித்து விசாரித்ததோடு வைத்தியசாலைக்கு சென்ற அமைச்சர் காயமடைந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான சகல வசதிகள் குறித்தும் அங்குள்ள மருத்துவர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களோடு கலந்துரையாடியுள்ளார்.